ஹலோ வணக்கம் மதனாமன். வெல்கம் டு உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன். கலக்க போவது யார் சாம்பியன்ஸ்ல எந்தெந்த சாம்பியன்ஸ்லாம் வராங்க, அவங்க எவ்வளவு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட்ஸ்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்கவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு கண்டென்ட் அவங்க இஷ்டப்படி பேசுறதுக்கு இது அவங்க வீடு கிடையாது. அது வந்து இந்த வாரம் வந்து நம்ம என்ன வாரமா பார்க்க போறோம்னா, இந்த வாரம் நாம பார்க்க போற எபிசோட் ஆள் மாறாட்டம். என்ன ஆள் மாறாட்டம்? இல்ல நம்ம ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஹிட்டான படத்துல வந்து இப்ப மௌனராகம் படத்துல வந்து வடிவேல் சாரும் கோவை சர்லாமாவும் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு என்ன சந்திரமௌலி. சரி, இந்த சோஃபாக்கு யார் சொந்தக்காரர்? எஸ், இந்த சோஃபாக்கு சொந்தக்காரர் வந்து யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி சொல்லணும்னா, இப்ப இருக்கிற நம்ம நிறைய படங்கள்ல வந்து ஃபீமேல் காமெடியன் அப்படின்னா வந்து இவங்க தான் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பேரே மறந்து அம்முக்குட்டி பொம்முக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. So let's welcome ஜாங்கிரி மதுமிதா. இந்த ரவுண்டோட கான்செப்ட் வந்து ஆள் மாறாட்டம். ஆள் மாறாட்டம். ஆமா, கை தட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆள் மாறாட்டம் நடந்திருக்கா? ஏதாவது பண்ணுமா உங்க விஷயத்துல? நான் பண்ணட்டுமா? இல்ல வேணாம். இல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது இல்ல கேக்குறேன். ஆச்சி அம்மாக்கு அப்புறம் கோவை சரலாக்காக்கு அப்புறம் வந்து ஃபீமேல் காமெடியன்ஸ்க்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு வேக்யூம் இருந்துகிட்டே இருக்கு. இவங்களால வர முடியுமா, அந்த இடத்த நிரப்ப முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. தேவதர்ஷினி அக்காவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஆர்த்தியாக இருக்கட்டும், நீங்களாம் வந்து அந்த இடத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய ஹோப் வருது, திருப்பியும் ஒரு ஆச்சரியமாக நமக்கு கிடைப்பாங்க, திருப்பியும் ஒரு கோவை சரலாக்கா வருவாங்கன்ட்டு. அதனால மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நந்தினி என்ன யோசிச்சுட்டு இருக்க? பொற இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு உன் பேர் சொல்லிடுவாங்கப்பா. எப்படி நான் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டீங்க? அரண்மனை 3 படம் பார்த்தீங்களா? பார்த்தனே. பறந்து வர வவ்வால்ல ஒரு வவ்வால் அவதான். ஓகே, அதாவது வந்துட்டு லாஸ்ட் வந்து அந்த இன்ட்ரோ ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையனுமா வந்து ஒரு அலப்பறைய கொடுத்து இந்த ஸ்டேஜ். ஆமா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டுருமா. லெட்ஸ் வெல்கம் ராஜவேலு அண்ட் சதீஷ். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விஜய் டிவியில் காமெடி ஷோன்றது ஒரு கப்பல் மாதிரி, அதில் காமெடின்றது ஒரு செப்பல் மாதிரி. காமெடி தேஞ்சு போச்சுன்னா எப்போ கைட்டி விடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த கப்பலில் பயணிச்சு தான் பல பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் நானும் இந்த கப்பலில் பயணிக்க வந்திருக்கேன். நான் அப்பயே சொன்னேன், ஆள் மாறாட்டத்துல ஜட்ஜஸ கண்டஸ்டன்ட் ஆக்கிடுவானுங்க. இதோ பாருங்க, இந்த கப்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வரைஞ்ச அந்த பெயிண்டிங்க அங்க மாட்டலாம், இங்க கூட மாட்டலாம். அப்படியே என் டவுசரை தூக்கி அங்க மாட்டு. பாருங்க, நான் என்ன உங்க அடிமையா? எனக்கு உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப முத்திருச்சு. உடனே டாக்டரை கூப்பிட வேண்டியதான். டாக்டர், நான் தான் நம்பியார் பேசுறேன். நல்ல வேலை சொல்லிட்டீங்க. நம்பியார் தான் பேசுறீங்களா? ஆமா. சரி சரி சரி, அப்ப நான் எம்ஜிஆர் பேசுறேன். டாக்டர், உங்களுக்காக நான் ஒரு பேஷண்ட்டை கூட்டு வந்திருக்கேன். எங்க அத்தை பொண்ணு. அப்படியா? இந்த கப்பல் உடைஞ்ச ஒரு படத்தை பார்த்துட்டு அதுல ஹீரோ நடுக்கடல்ல விழுந்து செத்துறான். அந்த படத்தை பார்த்ததுல இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. கப்பல் உடைஞ்ச படம்னா டைட்டானிக்கா? சரி ஓகே, நான் வரேன். ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் எனக்காக ஒத்துழைக்கணும். டாக்டர், சீக்கிரம் வாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் என்னை ரோசா தான் பார்த்தாங்க. ஆனால் என் மாமன்கார மட்டும் என்னை ஒரு தான் பார்த்தான். என்னோட வாழ்க்கையை நான் அன்னைக்கே முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன யாரும் தடுக்காதீங்க, என்ன யாரும் தடுக்காதீங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க, என்ன யாராலையும் தடுக்கவும் முடியாது. என்னால முடியும். யார் சொல்றத உன்னை தடுக்க முடியாதுன்னு? யாரு?
தடுக்க முடியாது. நான் குதிக்க தான் போறேன். ஏய் ஏய் யார் நீ? நான் தான் ரோஸ். ஏய் 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 இறங்கு கீழே. ஏய் கீழே இறங்கி வா. நீ யாரு நினைச்சு நடிச்சிட்டு இருக்க? உன்னதான் ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வா. நீ யாரு நினைச்சு தேடி அடிச்சிட்டு இருக்க? நீதான் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்க டான்சிங் ரோஸா. என்னோட ஃபைட்டெல்லாம் நீ பார்த்தது இல்லல. வா மோதி பார்த்துருவோம். நானே தற்கொலை செய்யற மூட்ல இருக்கேன். நான் டைட்டானிக் ரோஸ். டைட்டானிக் ரோஸா? ஆமா. என்னங்க இந்த பொண்ணு ரோஸா? அப்ப நான் யாருங்க? இங்க பாருங்க, நான் என்ன கிரீஸா? நானும் ரோஸ் தாங்க. ஐயோ, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க. கிட்ட வராத. கிட்ட வரல. கைய கொடு. வேணாம். இந்த மாதிரி உலகத்துல வாழணும்ன்ற எனக்கு அவசியமே கிடையாது. ஆசைப்பட்டு வாழ முடியாது இந்த உலகத்துல. என்னால வாழ்றதுக்கான தகுதி கிடையாது. நான் குதிக்க தான் போறேன். ஐயோ, கைய கொடு. குடிக்க முடியாது. கைய கொடு. முடியாது. ஐயோ, இந்த மாதிரி நீ ஃப்ளோ பண்ணி பார்த்ததே இல்ல. கைய கொடு. கைய கொடு. கைய கொடு. கைய கொடு. எக்ஸலன்ட். இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது. நான் இங்க இருந்து குதிக்க தான் போறேன். உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. என்னால முடியும். உன்னால முடியுமா? எப்படி சொல்ற? என்னால முடியும். இப்படிதான் சொல்றேன். ஏய், உனக்கு என்ன? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்து எப்படி தெரியுது? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் 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 ஏய், நான் மேலே கை வைக்கலாம் வச்சுக்காக. ஒரு டைம் போல இருக்க மாட்டேன். குழந்தை கட்டிடுவா சொல்லிட்டேன். நான் தற்கொலை படிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி. என்ன தயவு செய்து தடுக்காத. உனக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனையா? ஆமா. இதோ பாரு ஜாக், என் மாமாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, எனக்கும் பிடிக்காது. ஏன்னா இந்த டைம்ல அவர் வந்து $20 கொடுக்கணும். எனக்கு கொடுக்காம போனதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, எனக்காக ஒரு $20 கொடுத்துருங்க. நீங்க சொன்ன அந்த பேஷண்ட் அந்த பொண்ணு தானா? அந்த பொண்ணு கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் ஜாக் கெட்டப்ல வந்திருக்கேன். குணப்படுத்திடுறேன். தயவு செய்து கோஆபரேட் பண்ணு. என்னோட உயிரோட மதிப்பு $20 தானா? முடியாது. இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லும், $20 இவருக்கு போதுமா, கூப்பிட்டு வச்சு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்கன்னு சொல்லும். அப்ப நீங்க ஊருக்கே சாப்பாடு போட்டவருக்கு அப்படி வந்துருங்க. ஏம்மா, எனக்கு $20 ஒண்ணுமே வேணாம். $20 உங்களுக்கு வேணாமா? ஆமா. இப்ப சொல்லுங்க. இப்ப அங்க சொல்லுமா அவருக்கு சாப்பாடு போட சொல்லி. நான் சொல்லிடுறியா? சொல்லுங்க ஐயா. வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. அவர் ஊருக்கு சாப்பாடு போட்டவர், அவருக்கு சொல்றியா? இந்த ஒரு டைலாக வாங்க நாங்க பட்ட பாடு. நீ யாரு? நீ எங்க இருந்து வர ஜாக்? நீ யாரு? எங்க இருந்து வர ஜாக்? எனக்கு தெரிஞ்சு ஆங்கரா இருந்து கண்டஸ்டண்டா வந்துருவாரு போல இருக்கு. சரி, ஓகே. ஆமா, நீ எங்க இருந்து வர? நானா பொதுவா என்னை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. நான் தேடி தேடி ஏழை மக்களுக்கு உதவி செய்தனால என்னை எல்லாரும் ஒரு நாடோடி மன்னன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, உங்க ஊர்ல நீ அப்படி இருந்திருக்க. எங்க ஊர்ல எல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் அடிச்சு விளையாடுவேன் தெரியுமா? அப்படி என்ன அடிச்சு விளையாடுவீங்க? அந்த மாதிரி பழக்கலாம் எங்க ஊர்ல தான் இருக்கு. என்னம்மா? அந்த மாதிரி பழக்கலாம் எங்க ஊர்ல இருக்கு. இல்ல, இந்த நேரத்துல நீங்க ஒரு ஃபைலை தூக்கி போடணும். ஃபைலே கொடுக்கலையா? இல்ல. சரி, ஓகே. ஆமா ஜாக், இதெல்லாம் நீ வரைஞ்சதா? ஆமா. மதுரமுத்து Dress இல்லாம இருக்காரு, இத நீ தான் வரைஞ்சியா? ஏய், அது அவருடைய சின்ன வயசு போட்டோ. தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் குழந்தையா இருக்கும்போது வரைஞ்சது. அட, அதே மாதிரி இன்னொன்னு வரைஞ்சிருக்க. என்னது? அதே Dress இல்லாம இதுல ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு. இதுல அவருக்கு 24 வயசு. அப்படியா? கோட் சூட்ல ரொம்பவே அழகா இருக்காரு ஜாக். கோட் சூட் போட்டிருக்காரு. அது மாதிரி நினைக்க கூடாது. உன் ஊர்ல எல்லாம் நீ என்ன பண்ணுவ ஜாக்? எனக்கு என்னமா, போர் அடிக்கும் போது ஏதாவது விளையாடிட்டு இருப்போம். ரொம்ப போர் அடிச்சுன்னா சரி இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு. எனக்கு இந்த கப்பல்ல ரொம்ப போர் அடிக்குது ஜாக். நீ சொல்ற விளையாட்டை எனக்கு கத்து கொடுக்குறியா? இதுதான் எங்களுடைய ஃபேவரட் விளையாட்டு. இப்போ நம்ம குரு 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 குருன்னு ஓடி போயிட்டு கடல் தண்ணியில இப்படி நினைச்சு அப்படியே இப்படி ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி வந்து நில்லு. சட்டா. என்ன? இப்படி இழுத்து வச்சோனா, இப்படி இழுத்து வச்சு நல்லா சுருன்னு வச்சோனா, இங்க பாரு. இந்த விளையாட்டு என்னம்மா? உண்மையாவே அடிக்கிறீங்க. ஐயோ, வலிக்காதீங்க பாருமா. அவ்வளோ வலியே கிடையாதுமா. அவ்வளோ வலியே கிடையாது. வரீங்களா? இல்லம்மா. ஐயோ, பார்த்துருக்கேன், உங்க இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். எங்க கூட நான் ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்றேன். வேற 1 2 என்ன
ஜாக் என்ன அடிச்சிட்ட 2 அடிக்கு மேல போனா அது காதலியா இருந்தாலும் சரி களவாணியா இருந்தாலும் சரி பழிச்சு பிஞ்சிரும். யோசிச்சு பாருங்க என்னோட நிலைமை. பழிச்சு அப்படிதான் தம்பி இங்க பாரு. நான் ஒரு தமிழ் நடிகன், ஹாலிவுட் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். எங்க அம்மாவும் என்னோட முறை மாமனும் ஜாக்கை விருந்துக்கு கூப்பிட்டு கலாய்க்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் ஜாக் கிட்ட நான் சண்டை போட்டதுனால ஜாக் வரமாட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இந்த நேரத்துல எங்க அம்மா மைனாவும் வரணும் வாங்க. இது எனக்கு தெரியவே மாட்டுனேன். ஆயா வயசு முடிஞ்சுன்னா ஆயாவே வருது பாருங்க, நினைக்க கூடாது. புலியை பார் நடையிலே, புயலை பார் செயலிலே, புரியும் இந்த இடத்துல நீங்க என்ன பார் கேட்கணும் தெரியுமா? வாங்க ஜாக் உட்காருங்க. என்ன இந்த மாதிரி பணக்காரருக்கு இருக்க இடத்துல நீங்க சரிக்கு சமமா உட்கார்றது உங்க அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஜாக் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா கவையே படாதீங்க. இந்த அம்மா சொல்லி நான் ஆன்சர் பண்ண விரும்பல. நான் ஸ்ட்ரைட்டாவே ஆன்சருக்கு போயிடுறேன். கேடா அவ கேட்டுப்பா. வாங்க ஜாக், நீங்க உட்காருங்க. இந்த பணக்கார வீட்டுக்கு நீங்க வர்றது ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாமா. சூப்பர் ராமையா. அது ஏழையா இருக்கிறது ஈஸி, பணக்காரனா இருக்கிறது ஈஸி. ஆனா ஏழை தன்னை பணக்கார மாதிரி காமிச்சிக்கிறதுக்கும் பணக்காரன் தன்னை ஏழையா காமிச்சிக்கிறது தான் இந்த நாட்டுல பெரும் தப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு ஜாக்? முன்னாடி நாங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்க சாம்பியன்ஸ் கப்பல்ல வந்திருக்கோம். ஆனா எங்க கிட்ட நிறைய பேர் குக் வித் கோமாளி கப்பல்ல போலியா இல்ல பிக் பாஸ்ல போலியான்ற கேள்விக்கெல்லாம் நாங்க விட தேடி இருந்தா எங்க வாழ்க்கை ஓடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்க ஒரு கப்பல்ல ஏறி பயணம் பண்றது எங்க நோக்கம் இல்லை. நாங்க ஏறுற ஒவ்வொரு கப்பலுமே நல்லா பயணம் போகணும்னு நினைக்கிறதா எங்க காமெடியர்களின் நோக்கம். இந்த நேரத்துல டின்னர் முடிஞ்சதும் நீங்க கிளம்பி இருக்கணும். டின்னர் நம்ம சாப்பிட்டோமா? சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. கூட பண்ற எனக்கே எப்ப டின்னர் முடிஞ்சதுன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஏய், இதெல்லாம் ஒரு பார்ட்டியா? இப்ப என்னோட பார்ட்டியை பாரு. ஜாக் இங்க வா. ரோஸ், இந்த தொப்பி போட்டீங்கன்னா உங்க முகர கொஞ்சம் அழகா இருக்கும். யார் இந்த பையன் தண்ணியில இருந்து கப்பலுக்கு வரான்? ஏய் நிறுத்துங்க. ஏய் இதெல்லாம் ஒரு போஸா? இங்க வா. இரு ஜாக், நான் சொல்றேன் இந்த இடத்துக்கு இப்படி போஸ் கொடுக்கணும் ஜாக். அது நான் சொன்னதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இங்க வா. அதுதான் இங்க பார். போஸ்னா எப்படி கொடுக்கணும் தெரியுமா? இப்படி வச்சு இப்படி கொடுக்கலாம், இல்ல இப்படி கொடுக்கலாம், இல்ல இப்படி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி டம்மியா கொடுக்கிறது என்ன போஸ்? நான் ரொம்ப பறக்குறேன். ஆமா, பறக்குற மாதிரி இருக்கு. ஆமா. நான் ரொம்பவே பறக்குறேன். ஆமா, ஆரம்பத்திலே நீ நிறைய பறந்துட்ட. டயலாக் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சு. இங்க பார், இங்க இருந்து உனக்கு என்ன தெரியுது? எனக்கு இங்க ஒரு பனிப்பாறை தெரியுது ஜாக். இல்ல, நம்மளை தவிர இங்க எல்லாரும் நல்லா வேலை செய்யறாங்கன்னு தெரியுது. இங்க பார், செட்டெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணலாம் அதுக்கு? ஏய் 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 ஜாக்குக்கு நான் கொடுத்த கிஸ்ஸை எல்லாரும் கிஸ்ஸா பார்க்காம ஒரு கிஸ்ஸாவா பார்த்தாங்க. ஜாக் இந்த இடத்துல நான் கிஸ் கொடுத்தத பார்த்து என் மாமா கோபப்படணும் ஜாக். அது கோபப்பட்டு தான் இருக்கிறாரு. கோபப்பட்டு அவர் ராமு, நீ எல்லாம் மீறி போற. என்ன பங்காளி? ஐயோ ஜாக், ஜாக் எல்லாம் மீறி போற. தெரியலையே பங்காளி, உன்னை பார்த்தாலே பகச்சிக்கணும்னு தோணுது. மாமா எப்படி நீ முத்தம் கொடுக்கலாம்னு கோபப்படுற? எப்படி முத்தம் கொடுக்கலாம்? ஐயோ, 4 கிலோமீட்டர். அது முத்தம் இல்ல, அது வந்து ஒரு மெடிசன். உன் மாமாவை நீ விரும்புறியானா அவரை நீ காதலிக்கிறியா? ஹே ஜாக், அதை கேட்டு நீ என்ன பண்ண போற ஜாக்? சும்மா ஜெனரல் நாலேஜ் தான். இதோ பாரு ஜாக், நீ என்ன காதலிக்கிறது எனக்கு தெரியும். ஆனா எங்க 2 பேருக்கு நிச்சயமாயிடுச்சு. மணமகளாய் உன்னை பார்த்த பின்
நேரத்துல கோவப்பட்டு எங்க மாமா வந்து உன்னை கட்டி வைக்கணும் ஜாக். வந்துட்டேன், பயங்கர கோபத்துல வரேன். ஜாக், நீ ரொம்ப ஓவரா போற. வா இங்க. கட்டி போடு, கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது. கட்டி போடாதீங்க, அங்க கயிறு அங்க இருக்கு, கட்டி போடாதீங்க. கயிறு எங்க இருக்கு? சேர்ல உட்கார்ந்து கட்டி போட்டு. இல்ல, அப்புறம் இந்த நெக்லஸ் திருடல. அந்த நெக்லஸ் திருடல, அவரை கட்டி போடாதீங்க. வேணாமா? கட்டி போடுங்க. கட்டி போடுங்க, சொல்லாம கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. கட்டி போடுங்க சார். சார் கையை கட்டி போடுங்க. கையை கட்டி போட்டேன். அதுக்கு படம் பார்க்க படமாவது காமிச்சிருக்காங்களா? ஜாக், இங்கே நின்னுக்கிறேன். என்ன வேணாலும் திடீர்னு சொல்றானுங்க. ஓகே ஓகே. இங்க இருந்து என் மாமா போனாதான் நான் உன்னை காப்பாத்த முடியும். போயிடுறேன். ஆமா போமா. ஐயோ நீ முடியலங்க. கவலைப்படாத ஜாக். இதை எப்படியாவது சீக்கிரம் குணப்படுத்தியே ஆகணும். இந்தா. ஏய், ஃபர்ஸ்ட் 2 அடி மேசையில் அடி, 3வது அடி கரெக்டா இங்க அடி வெட்டிக்கும். ஏன் 3வது அடி மேட்டர் பத்தி இதுக்கு இன்னும் தெரியல பாருங்களேன். 1 அடி 2 அடி 3வது அடி போடு வெட்டிக்கும். நீங்க ரொம்ப கை இருங்க தம்பி, தம்பி உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டம். புரியுது சார், புரியுது. 1 ஒண்ணு 2 3 பண்ணுக்காக கூட இப்படி கையில அடிச்சிடா. சரி ஓகே, அடி அடி ஜாக், படி. சீக்கிரம் வா. கப்பலுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு, சீக்கிரம் வா ஜாக். முடிஞ்சிருச்சா? இந்த பக்கம் வேணாம், எந்த இங்க பக்கம்? ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. இந்த பக்கம் ஆமா. இந்த பக்கம் வேணாம், அவர் ஏற்கனவே குழப்பத்துல ஒரு இருக்கார். நிமிஷம், இதுக்கெல்லாம் காரணம் உங்க முறமாமன் தான். வாங்க. ஜாக், இந்த பக்கம் போலாம். இல்ல இல்ல, வா, இப்படி போலாம். ஜாக், என்னன்னே தெரியலையே. மாமா துரத்துறான். ஐயோ. மாமா துரத்துறான். பின்னால தொடுறாரு பின்னாடி துரத்துறான். ஐயோ ஜாக், சீக்கிரம் வா. மாமா துரத்துறான். சீக்கிரம் வா, சீக்கிரம். தெரியல, எனக்கே தெரியல, நான் சுத்திட்டு இருக்கேன். வாங்க. நல்ல பெருமை காணுமே. இந்த பக்கம் போ. என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஊந்து, ஆனா அந்த பொண்ணுக்கு தண்ணியில ஊந்தா மாதிரி. என் கையை நீ பிடிக்கணும் ஜாக். நான் என்ன பண்ணணும்? வேற ட்ரெஸ் மாத்திக்கலாம் பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுவாங்க இருங்க. சரி, அதான் ஜாக். ஜாக், எவ்வளவு கான்பிடண்டா எடுக்கிறாங்க பாருங்க. நான் இப்ப தண்ணி உள்ள போயிடுவேன், நீ உயிரோட இருப்ப. உங்க மாமா கூட சேர்ந்து பல கான்செப்ட் நீ பண்ணணும். நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்குறேன். எம்ஜிஆர் சார் வந்து அந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் இருக்கிற வாய்ஸ் தான் எல்லாருமே மிமிக்ரி பண்ணுவாங்க. ஓகேண்ணே. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய குரல் வந்து ஒரு கம்பீரமான குரல். எனக்காக நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? பல முறை அந்த வாய்ஸை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பார்த்திருக்கிறேன். நன்றாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நீங்க கேட்டவன கொடுத்துருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏய் செம்மையா இருந்ததுடா வாய்ஸ் உனக்கு. பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட்னு ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த இம்பர்ஃபெக்ஷனை இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அவங்க 2 பேரால மட்டும் தான் பண்ண முடியும். ரோபன் வந்து ஒரு கண்டஸ்டண்டா இருந்ததுனால அவர்ட்ட கமெண்ட்ஸ் கேட்க வேண்டாம் நினைச்சேன். பட் அவர் ஏதோ எழுதி வச்சு பார்த்துட்டு இல்ல எனக்குனாலே மார்க் போட்டிருக்கேன். பார்த்து போட்டிருக்கேன். மொத்த பேப்பரையும் நம்ம தலையில கட்டிட்டாங்க மேல ஏறுறதுக்கு முன்னாடி. அவன் எப்படா என் பக்கம் திரும்புவான்னு பதக்கம் இருக்கு. முத்து, பொன்மனச்செம்மல் அவர்கள் பத்தி, எம்ஜிஆர் அவர்களை பத்தி நீங்க படிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பகிர்ந்துக்கலாம். சரி, நிறைய சொல்லுவாங்க. 78 வரைக்கும் அவர் நடித்தார் இல்லையா, அப்போ வந்து வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க. 70லேருந்து 78 வரைக்கும் சொல்லுவாங்க. இன்னொன்று, அவர் எப்பவுமே சிப்பா போட்டுப்பார். சிப்பாவில் காலர் வச்சு போட்டது அவர் மட்டும் தான் போட்டுப்பார். அவர்கிட்ட ஆமாம், அவர்கிட்ட மனு கொடுக்க வரவங்களாம் பார்த்தீங்கன்னா மனு வாங்கிட்டே வருவார். பார்த்தா உள்ளே பிரித்து பார்த்தா கவரில் எதுவுமே இருக்காது. என்னன்னா அவரை க்ளோஸில் பார்க்குறதுக்காகவே அந்த வெறும் கவரை மட்டும் கொண்டு வந்து பார்த்தாரு. இப்போ வந்து 2 பேர் வர போறாங்கப்பா. நான் ரொம்ப 2 பேர் வந்து சேட்டைக்குனே பேர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. பாத்தலாமா? லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன் பழனி பட்டாளா. வாத்தியாரா, வாத்தியாரா, இங்க வா வாத்தியாரா. வந்து சைக்கிள்ல உட்கார வாத்தியாரா. ஏய், உன்னால முடியாம தள்ளி வந்துருக்கிறேன். நான் எங்கட உட்காருவேன்? என்ன பண்றது? உட்காரு வாத்தியாரா. நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன் வாத்தியாரா. நீ நல்லா ஓட்டுவ, ஆனா உன் பின்னாடி நான் உட்காந்தா சோசியல் மீடியா 2 வாரம் என்ன ஓட்டுவானுங்க.
வாத்தியாரா என்ன ஓட்டாத்தியா உன்னை ஓட்ட போறாங்க. அதுவும் கரெக்ட் தான். அதெல்லாம் சகிச்சே வாத்தியாரா. ஓட்டுவியா? ஓட்டுவோம் வாத்தியாரா. சரி சரி, நான் உட்காந்துட்டேன், இப்போ நீ உட்கார பார்க்கலாம். உட்கார முடியாது வாத்தியாரா. சும்மா ஓட்டு. வாத்தியாரா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாத்தியாரா. என்ன பிடிக்கும், ஆனா சைக்கிள்ல பிரேக் பிடிக்குமா? இதா 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 இவனோட தான் பிடிக்கும். தச்சா, தச்சா. இதெல்லாம் ஒரு காமெடி சொல்லி கை தருது. ஓட்ட. இன்னொன்னு ஒண்ணு சொல்லட்டுமா, எங்க அம்மா மட்டும் உன் கூட விட்டு இருந்தா இந்நேரம் நான் ஒரு தருதலியாவோ, ஒரு புறம்பாக்காவோ, ஒரு பொறுக்கியாவோ, இல்ல பழனி பட்டாளவாவோ, இல்ல ஒரு மைனாவோ. இருமா. தச்சா தச்சா. டேய் என்னடா பேசினாங்க? உங்க பரம்பரையில சண்டை போட யாருமே இல்லையாடா? ஏன் இல்ல, கபிலா இருக்கிறான். 5 எபிசோடு இறங்கி செய்வான், நான் கேரண்டி. 5 எபிசோடு ஒருத்த மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அவன் ஸ்டேஜை மறப்பானா இல்ல அப்படியே அடிப்பானான்னு. இவன் செய்வான். வாத்தியாரா 5 எபிசோடுல 5 நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாது. வாத்தியாரா தச்சா, டேய் பண்ணலாம். இல்ல வாத்தியாரா, எங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் வாத்தியாரா. அப்பா அம்மா கல்யாணம். என் பாட்டிக்கு மஞ்சள் நீர் ஆட்டுவியா? வர முடியாது வாத்தியாரா. ஒரு மாதிரி சிவரிங்க இருக்கு வாத்தியாரா. பாட்டிக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அப்போ நீ பண்ண முடியாதுல்ல? முடியாது வாத்தியாரா. எப்பா விட்டுருப்பா சாமி, நான் தான் உனக்கு ஒன்றையும் பண்ணலையப்பா. நான் என்ன பண்ண உனக்கு? போதும்பா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்பா. நான் துண்டு போட்டு போயிடுறேன்ப்பா. வாத்தியாரா நான் துண்டு போட்டு வாத்தியாரா போயிடுறேன். வாத்தியாரா டேய் வாத்தியாரா, நீ துண்டு போயிட்டா யார் பில்லு கட்டுறது? வாத்தியாரா துண்டு போட்டதுக்கு பில்லு கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? துண்டு போட்டு போயிட்டாரு. ஓ, துண்டு போட்டு போயிட்டாரு. ஆமா, இதெல்லாம் நகைச்சுவை. இல்ல, அவர் துண்டு போட்டேன்னு தான் சொன்னாரு. விட்டாக்கா 3 சுழி இன்னு 2 சுழி இன்னெல்லாம் கேப்ப போகுது. இதெல்லாம் நகைச்சுவை. என்னடா டேய், நாளைக்கு என் வாத்தியார பல்ல பூச்சி பாக்குறீங்களா? டேய், அந்த ரோஸை நான் அடிக்கிறேன். ஏய், ரோஸ் அடிக்காங்கப்பா, வேற பச்சை புழு மஞ்சள் அந்த மாதிரி அடிக்க. அடிச்சியா? நானு வெள்ளை அடிக்கிறத சொல்ல, வெள்ளை இருக்கிறானே அவனை அடிக்கிறத சொன்னேன். என்ன மகேஷ், ஜோக் காட்டுறீங்களா? இல்ல, நீங்க எப்பயாவது காட்டுவீங்களான்னு வெயிட் இருங்க, பண்ணுங்க. காட்டுறேன். ஏய், டான்சிங் ரோஸ் யாரு தெரிஞ்சுதான் பேசுறியா? மழை போல இருக்கிற டான்சிங் ரோஸ் எங்க? மண் தவுக்குல மாதிரி இருக்கிற இந்த ஆள் எங்க? அந்த கட்டை எங்க? ஏய், ஸ்டேஜ்ல ஏறி காமெடி பண்ணும்போது காமெடி பண்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா ராமராஜா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இருப்பான். அவன் தான் டான்சிங் ரோஸ். அவன் ஒரு ஸ்டேஜ்ல ஆடணும் இல்லடா, பல ஸ்டேஜ். ப்ரொமோஷன் எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சது. ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் தேவைப்படுது. இவரே விட்டுட்டு போயிட்டு வராப்ல, என்ன பேசன்னு தெரியல. அதுக்காக கேப்ல ஏதாவது ஒரு போனல ஃபேமிலியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மெட்ராஸில் இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸுக்கிட்ட இருக்கிற கால் படம் மாதிரி எவன்கிட்டையும் கிடையாது. ஸ்டைலாக டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனால தான் அவன் பேர் டான்ஸிங் ரோஸு. ஆப்னண்ட்டு ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். நானே டான்சிங் ரோஸ் வந்து ஆடி காட்டுவார் நினைச்சேன், இப்படி பாடி காட்டுவார். அந்த ரோஸை நான் அடிச்சு தூக்குறேன், நான் அடிச்சு தூக்குறேன்டா, நான் அடிச்சு தூக்குறேன். ஏய் ரோபோ, ஆட்டக்கார மாதிரியா பேசிட்டு இருக்க? வந்துட்டாயா வந்துட்டாயா? தம்மா கூர்த்தவன் அவனை வச்சு ஆட்டவை காட்டுங்க. என்ன அவன் நல்ல பர்ஃபார்மரா? அவன் நல்ல பர்ஃபார்மர் பா. பாத்தியாரு, நீ சொல்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மராவே இருக்கட்டும். நல்ல பர்ஃபார்மர். வாத்தியாரு, நீ சொல்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மா. அவர் நல்ல பெர்ஃபார்மர். வாத்தியாரு, நீங்க சொல்ல மாதிரி அவன் நல்ல பர்ஃபார்மர். ஏய் ஏய், என்னடா தூச்சிரும் பாத்துக்க. அவன் நல்ல பர்ஃபார்மராவே அப்படியே விட்டுருங்க, போப்ப ரொம்ப வலுக்குது. நான் தாண்டி போயிடுறேன்.
வாத்தியாரே ரொம்ப நாளா ஸ்டேஜ் ஏறாம கையில அப்படியே நமந்து இப்பதான் ஒண்ணு மாட்டி இருக்குல்ல வச்சு செய்யறேன். ஏமா கை தட்டுமா ஆட்ட ஆரம்பிக்குது. கை தட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து எதிர்ச்சாத மாதிரி இருக்காங்க. இருக்கா காமெடியா இருக்குல்ல அதானே வேணும். டான்சிங் ரோஸ் பெர்ஃபார்மர் வந்துட்டாரு. அவன் எங்கடா டான்சிங் ரோஸ் எங்க? ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போயிட்டு என்கிட்ட கேப்பீங்களா? அவனை நான் தான் அடிப்பேன். அவனை அடிச்சு தூக்குறேன். சரி ஃபர்ஸ்ட் சட்டையை தூக்கு. காட்டணுமா? காட்டு. பயந்துடுவேன். காட்டுடே. உன் நல்லதுக்காகத்தான் வச்சிருக்கிறேன். பயந்துடுவேன். காட்டவா? இந்த 6 பேக்க பார்த்தா நீ பேக்ல போயிடுவேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியமா இருக்கட்டும். டேய் அந்த டான்சிங் ரோஸ் எங்கடா வர சொல்றா அவட. வா 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 வர சொல்றா. ஏய் எங்க மேடம் எங்க மேடம் எங்க அவ மேடம் வாடா. மேடம் அப்படிதான் கொலை போடுவோம். மேடம் சப்பா கன்றாவி மைக் வேலை செய்யல. மைக் எங்க? மைக் இருக்கு. நான் தான் பேசாம இருந்தேன். ஏமாந்தியா அதுதான் நான். கபிலா பாத்தியா 6 பேக்க பாத்தியா? நல்லா இருக்கு. இப்ப போதுமா? சந்தோஷமா தூங்குவியா? ஏடா சண்டை போடுறேன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் சுத்தினே இருக்கீங்க. எப்ப சண்டை போட போறீங்க? இரு அவனை நான் தான் அடிப்பேன். சண்டை போட அவனை நான் தான் அடிப்பேன். அவனை நான் தான் அடிப்பேன். வாத்தியாரே அவனை ஏன் விடுங்க? அப்படியே சிங்கிள் பஞ்ச் நான் போட்டு. ஏய் கொஞ்சம் கெட்டியமா பிடிப்பா. கை காலெல்லாம் உதப்பு. ஏய் அவனை நான் தான் அடிப்பேன். வர சொல்லு. ஏய் சண்டை ஆரம்பிக்கிறேன். ஏய் வாயா அவனை வர சொல்றா. யார பார்த்தாலும் ஏய் எனக்கு யார பார்த்தாலும் ஏய் ரீங்களா போ. உள்ளவா எவ்வளவு வா. ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் பாத்தியான்னு கேட்டல இப்ப பாத்தடா. ஓகேவா? நல்லா இருக்குனா? அரை மணி நேரம் ஆச்சு இப்ப தப்ப உள்ள போயிருக்காங்க. டேய் யா பஞ்சல நீ தாங்க மாட்டடா. டேய் அப்படியா? தாங்க மாட்ட. ஏன் கொஞ்சம் தாங்க மாட்டடா. டேய் வாடா இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரோசமான காமெடி குத்து சண்டை போட்டி இன்றைய போட்டி சாப்பாட்டு பரம்பரையைச் சேர்ந்த மழனி பட்டாளத்துக்கும் வாய்ப்பாட்டு பரம்பரையைச் சேர்ந்த அமுலவாளனுக்கும் அதிரி புதிரியாக கலகலப்பாக நடக்கப் போகிறது. கைத்தட்டு ஏமா கைத்தட்டுமா ஆட்ட ஆரம்பிக்குது. கைத்தட்டு மாரியம்மா என்ன யாருக்குமே பிடிக்கல. முத்தானே சாக போறியா? எங்களை சாகடிக்க போறியா? ஒண்ணுமே தெரியாம இருக்கு. சாக போறேன். என்ன கடைசி ஆசை உங்களுக்கு என்ன? எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் ஜெயிக்கணும். பீடி தாத்தா அவரை பார்க்கணும். துண்டுபிடி வா அங்க போ நண்டுபிடி வா இல்ல போ. எதுக்காக இதுல கலந்துக்கிறேன்? 3 வருஷம் ப்ரோகிராம் இல்லையா? எந்த ஆடி மாசத்துல ஏமாத்த முடியல. அதுக்காகயா? இல்ல பொண்டாட்டி வீட்டுல சேர்க்க மாட்டாங்க ப்ரோகிராம் போறேன்னு அதுக்காக கலந்து நினைக்கிறியா? வா எதுக்காக? எதுல தடுக்குது? போ அந்த நண்டுபிடி போடா நண்டுபிடி போடு. நல்லா போடா. உன்னை இதுக்கப்புறம் யாரால தோக்கடி முடியாதா? ஜெயிச்சோட கபிலா போடா. டேய் நான் சாம்பியன் பரம்பரைடா. இன்னைக்கு அல்டிமேட் வந்து பழனி தான். வேற லெவல். நிறைய சிரிக்கிறோம். ஒரு கவுண்டமணி செந்தில் மாதிரி சின்னத்திரையில் நீங்க அவர் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்காரு. போட்டு என்னென்ன வாங்குறது
சூப்பர், தேங்க்யூ அர்ச்சனாக்கா. நம்ம டான்சிங் ரோஸோட பாடி லாங்குவேஜ், பசுபதி சாரோட பாடி லாங்குவேஜ், வாதியோட அவுட்ஸ்டாண்டிங். ஐயோ பா, அதெல்லாம் க்ளீன். அவர் அப்படி கையை ஸ்ட்ரெச் பண்ணி பேசுறதெல்லாம் அவ்வளவு க்ளீனா பண்ணீங்க. டான்சிங் ரோஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. நம்ம கெஸ்ட் கேட்கலாம். மது சொல்லுங்க. பழனி சார், வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டு நீங்க கடைசி வரைக்கும் உங்க விக்க விடல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்துல உங்களை ஃபாலோ பண்றாங்க. படிவேலா மாதிரி தான் பண்ணாரு. ஆனால் உண்மையிலே டான்சிங் ரோஸை பெர்ஃபெக்டாக பண்ணுவார். எங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் மட்டும். வேற லெவல். வெல்கம் பேக். இது உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன்ஸ். Co-presented by Coil and Mattresses and Pillows. படையப்பா, வயசானாலும் உன்னுடைய ஸ்டைலும் உன்னோட உடையும் இன்னும் உன்னை விட்டு தேங்க்யூ. கூடவே நான் இன்னும் முடிக்கவே இல்லை. உடையும்னா என்ன? உடையும் என்ன சொல்றேன், வயசான ஒரு ஸ்டைல அழகு கொண்டு போயிலன்னு சொல்லுன்னா உடையும். ரொம்ப சாதாரணமான நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்குற விஷயத்தை எடுத்து அது எவ்வளவு தூரம் ஃபன் பண்ண முடியுமோ, அதாவது நடக்கிறதா பண்ணுவாங்க, எவ்வளவு தூரம் ஃபன் பண்ண முடியுமோ அதை பண்றதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதான் அவங்க தான் வரலையே. வந்துட்டாங்களே. வந்துட்டாங்களா? ஆமா. இந்த வாரம் வந்திருக்காங்களா? ஆமா. கூப்பிடுங்க முத. லெட்ஸ் வெல்கம் முல்லை அண்ட் கோவிந்தா. கலக்க போயார் சாம்பியன்ஸோட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இது காம்படிஷன் ரவுண்ட். என்ன நீங்க ஃபேமஸா இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் வந்திருக்கலாம்ல, அப்புறம் காம்படிஷனுக்கு வரலாம்ல. கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? நியாயமா? இது நியாயமா? ஏன் என்ன? வரல. இது ஆக்சுவலா வந்து அம்மா வீடு எப்ப வேணாலும் வரலாம், ஆமாமா, அந்த உரிமை இருக்குன்றதுனால இதே கொஞ்சம் மாதிரி லேட்டா 4 இடத்துல வந்தது. சொல்லிருக்கீங்க, நான் கவனிச்சேன். நான் கூட கவனிச்சேன். அதான். ஓகே, இன்னைக்கு கலக்க போயார் சாம்பியன்ஸ்ல டபுள்ஸ்ல இந்த டபுள்ஸ் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸா? அப்ப காம்படிஷன்ல இறங்கலையா இவங்க? இல்லப்பா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நடுவில் வர முடியலன்னு சொன்னாங்க, அதனால தான். வேற ஒண்ணும் அது நாங்களா சொன்னா தப்பா இல்லை, நீங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்னே. ஏன்னா யார் வந்தாலும் வர முடியலன்னா நான் அதை சொல்லிடுவேன். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, வர முடியலன்னு சொல்லிடுவேன். அதனால நீங்க அதை பத்தி ஆரம்பத்துல ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்டா உண்மையாக நினைச்சா ரொம்ப பெருமைப்பட்டனப்பா. ரோபோ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துடலாம், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆல் ஆஃப் தேங்க் யூ சார். ப்ரொடியூசர் சார், யார் நீ கெஸ்ட்டு? டாக்டரா? எவனா? என்ன ஸ்பெஷலிஸ்ட் அவன்? எது? ஓ, ஜென்ரலா? எல்லாத்தையும் பார்க்குறவரா? எல்லாம் தெரியுமாம்மா அவருக்கு? சரி சரி. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சாவு மூலத்துக்கு ஆடுற மாதிரி ஆடின்னு வர்றாரு டாக்டரா. கொஞ்சம் எந்திரிங்க, உட்கார சொன்னது உட்காருங்க. அவர் பேசுகிறார்ல, கொஞ்சம் ஓரணும். வாங்க சார், டாக்டர் சார் வாங்க, வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? டீ சார். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஒரு டாக்டரு டீ சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும். என்ன வரும்? பித்த வரும், சுத்தமாக மயக்கம் வந்து கீழே விழுவான், நரமுடி வரும். டீ சாப்பிடலாமா? நீங்கள் மற்றவங்களுக்கு டீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும், நீங்களே டீ சாப்பிட்டா எப்படி? வேற என்ன வேணும்? காஃபி சாப்பிட்றீங்களா? அறிவு இருக்கா? இல்லை வயிற்று சோறு தானே தின்றீங்க. இப்போ இல்லை இட்லி, தோசை, பூரி அப்படி சாப்பிட்றாங்க கேட்டேன். ஏன் சார், டீ சாப்பிட்ற மனநிலை வந்தீங்க, டீ வேணான்னு சொன்னால் ஓகே, அதோட விட வேண்டியதான். அதை மாற்றி காப்பி சாப்பிட்றேன்னு சொன்னால் இது பைத்தியக்காரத்தனமே தெரியல. ஃப்ரீயாக தந்தால் எதை வேணாலும் வாயில் வாங்கி ஊற்றிப்பீங்களா? இங்கே வர கெஸ்ட் எதுவுமே வேணான்றாங்க, ஏன் அப்படியே? எங்க வேணாம்? சரி கேட்டு இல்லைன்ற. சரி சார், நீங்கள் நடிக்கிறீங்களா? ஆஹா,
நடிக்கலையா? இல்ல ஆட் ஃபிலிம்ல பார்த்தேன் அந்த பல்பொடி விளம்பரத்துக்கு வந்துக்கிறீங்க. ஆமா ஆமா ரொம்ப பல்லு பாதுகாப்பா இருக்கணும், அதாவது சொத்தை வராது, சொத்தை ஈறுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக விளம்பரம் இல்ல டாக்டர்ன்றதுனால கூப்பிடுறாங்க இல்லையா நம்ம. சரி போதும் ஓகே. இது இந்த ஆயில் ஏதோ ஒன்று இந்த கொலஸ்ட்ரால் ஏதோ வராது அது. ஆமா சார், ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே மெயின் அந்த ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றது தான். அதுக்கும் பண்ணிக்கிறீங்க. ஏங்க கொலஸ்ட்ரால் இருக்காம இருக்குது அந்த ஆயில்? ஆமாங்க, சுத்தமா இருக்காது. கொலஸ்ட்ரால் இருந்தால் மனுஷன் உயிரே வாழ முடியாது, தெரியல உங்களுக்கு? நீங்க டாக்டரா நான் டாக்டரா? நீங்க தான் டாக்டர், நிறைய டாக்டர் பேட்டி எடுத்து எங்களுக்கு நிறைய தெரிஞ்சு, அதுக்காக சொல்றேன். கொலஸ்ட்ரால் அப்ப அந்த ஆயில் சாப்பிட்டா கொழுப்பு இருக்கணுங்க. அது அப்ப அதான் சாப்பிட்டா சுத்தமா இருக்காதுன்றீங்களா? அது விளம்பரம் கூப்பிட்டான், காசு கொடுத்தான், பண்ண. இப்போ உனக்கு என்ன வலிக்குது? ஓகே. இந்த பல்படி ஆடை ஒன்று பண்ணீங்களா, அதை சொன்னீங்களே, இந்த மாதிரி ஈரு ஸ்ட்ராங்காக இருக்கும், 100 வயசு வரைக்கும் இருக்கும், பல்லே விழாது, சொத்தையே வராது. நீங்க அப்படி இருந்தா டென்டல் டாக்டர்லாம் உங்களை திட்ட மாட்டான்? அது சும்மா சொல்றதுங்க. அந்த பேஸ்ட் போட்டா உண்மையிலே போய் டென்டல் ஹாஸ்பிட்டல் பாரு, எவ்வளவு பேர் அவன் எல்லாம் அந்த பேஸ்ட் தான் போடுறான். அது விளம்பரத்துக்காக தான் சொல்றேன். ஓ, அது சும்மா பணத்துக்காக பண்ணிருக்கீங்க. ஆமா சார், ரோல் பண்ணீங்க, நம்ம ஆக்ஷன் போயிடலாம். நீ என்ன ஸ்பெஷலிஸ்ட்? சாரி சார், நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்? மரியாதை கொஞ்சம் கொடுங்க. சரி சார், இந்த டென்ஷன் சார், இந்த ஆங்கர் கட்டை முடிச்சு, இந்த ஒரு ஷோ முடிச்சு, அப்புறம் 4-5 ஷோ பண்ணோம். அது பரவாயில்ல. என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்க? என்ன பார்த்தா? நான் ஜென்ரலா எல்லாமே அந்த இதெல்லாம் விட்டுருங்க, ஏதாவது ஸ்பெஷலா சொல்லுங்க, அதை பத்தி இது எடுத்துக்கலாம். வயிற்று வலி, வயிற்று வலி ஸ்பெஷலிஸ்ட் நீங்க விடுங்க, அதை பத்தி பார்த்துக்கலாம். ஆனால் ஆன் பண்ணிக்க போயிடலாம். வணக்கம் நேயர்களே, நம்மளுடைய நிலையத்திற்கு. சாரி சார், ஒரு நிமிஷம். எப்பா உங்க பேர் என்ன? ஆரோக்கியசாமின்னு வச்சுக்கோ. டாக்டர் ஆரோக்கியசாமி பார்க்குற பாடிக்கும் பேருக்குமே சம்மந்தம் இல்லை. சரி ஒன்று செய்கிறேன், நான் ரைமிங் ஏதாவது ஒரு பேர் வந்துட்டோம், அது வந்துடும் எங்களுக்கு. எப்பவுமே ஆங்கராக நான் எங்களுக்கு ரைமிங் ஏதாவது அதே வச்சுக்கோம் இந்த ஷோ முடிகிற வரைக்கும். வணக்கம் நேயர்களே, நம்மளுடைய நிலையத்திற்கு வயிற்று வலி நிபுணர் வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கார். டாக்டர் வெங்கடேசன், வணக்கம் சார். உங்களோட பிஸி பெரியப்பா பேர் வெங்கடேசன், அதே பேர் வச்சானா பெரியவங்களை மரியாதை இல்லாமல் கூப்பிட்ற மாதிரி ஆயிடுமே. வெங்கடேசன் சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது அசிங்கமாக திட்டினா தான் அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நான் அப்படி திட்டம் லைவ்ல எப்பவுமே நாங்கள் ரொம்ப டீசெண்டாக நடப்போங்க. வயிற்று வலி நிபுணர் டாக்டர் வெங்கடேசன் வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம், இந்த பிஸி ஷெடியூலில் வந்திருக்கீங்க. அப்படி தாங்க சொல்ல சொன்னேன், நான் பிஸியாக இல்லை. ஆமாம், மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், அதான் அந்த ஸ்டைலை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஆமாம். இப்போ இல்லைங்க, இப்படி பாடியில் பாதியில் பேச ரைமிங் எடுக்க முடியாது. இப்போ வயிற்று வலி நிபுணர் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கார். அவரோட பிஸி ஷெடியூலில் வருகை தந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ ஆமாம் சொல்லிட்டா, இப்போ சொல்லாதீங்க, சொல்லும் போது சொல்லுங்க. வெறும் வணக்கத்தோட முடிப்பும் போல சொல்லணும். நீங்கள் ஒரு தோராயமாக சொல்லிட்டீங்கன்னா பிஸி ஷெடியூலில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. அப்போ சொல்கிறேன். ஆமாம், பிஸி ஷெடியூலில் வந்திருக்கார் டாக்டர் வெங்கடே. வயிற்று வலி நிபுணர் நீங்க. வயிறை பற்றி காமனாக சொல்லுங்க, அப்புறம் ஷோக்குள்ளே போயிடலாம். மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. இப்போ உடம்புல 78 உறுப்புகள் இருக்கு. அந்த 78 உறுப்புகளில் பிரதான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு தான். அந்த வயிறு ரொம்ப மிக முக்கியமானது. சரி, உணவு செரிமானம் ஆவது கூட நம்ம சாப்பிட்ற என்ன விஷயமாகட்டும், ஈவன் தண்ணியாக கூட இருக்கலாம், வேர்க்கல்லையாக கூட இருக்கலாம், பர்ப்பியாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே 3 விதமான வேலைகள் நடக்கும். சிறுகுடல், மலக்குடல், பெருங்குடல்னு இருக்குது. ஸோ இந்த சாப்பிட்ற எல்லா விஷயங்களும் வயிற்றுக்குள்ளே போய் தான் இதுவாகும். ஸோ இல்லையா, இந்த வயிறு தான் மிக முக்கியமானது. வயிறை பாதுகாத்தாலே நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், ஹியூமனாக இருக்கிற நம்ம வயிற்றை பாதுகாத்தாலே பல விதமான வியாதிகள் வருவதை முன்கூட்டியே தவிர்த்து விடலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். வயிறை பற்றி நீங்கள் ஒரு இதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இல்லை சாரி சார், நாங்கள் எப்பவுமே தப்பான வார்த்தை பேசுறதில்ல. வயிறை பற்றி நீங்கள் ஒரு விஷயமும் சொல்ல வேண்டாம். இது காமனாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் வயிறுனா இப்படி தான்ட்டு. அப்புறம் எதுக்கு அந்த கேள்வி? நம்ம டைரக்டாக ஷோக்குள்ள போயிடலாம். இது மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா கொடுக்கணும், ஒரு நிகழ்ச்சியாக கொடுக்கணும் தான் எங்களுடைய சேனலோட தலையாய கடமை. ஸோ இப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு வயிற்று வலி எப்படி வரும் அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள் சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வகைகளில் வயிற்று வலி வருகிறது, எவ்வாறு வயிற்று வலி வருகிறது, எந்தெந்த வழிகளெல்லாம் வயிற்று வலி வரும். எப்போ நான் பேசணும் சார்? லைவ் நீங்கள் தான் பேசணும், நான் ஆங்கரு. சின்னதாக கேள்வி கேட்பேன், மற்றதெல்லாம் நீங்கள் தான் பேசணும். ஓகேவா? இப்போ தான் பேசுகிறேன். How can come to stomach pain in the human body? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனால் நீ பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. சரி சார், அதான் ஒரு மனிதனுக்கு எப்படி எந்தெந்த வகைகளில் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வயிற்று வலி வரும் அதை தெளிவாக சொல்லுங்கள் சார். எந்த டிவிலையும் ஆங்கர் நான் இப்படி பார்க்கல. வயிற்று வலி வந்து போய் பல வழி இருக்குல்ல. வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா அதன் மூலமாக கூட மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாம். சரி, நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பயனுள்ள தகவல் எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்ல பாருங்க. நேரம் தவறி நேரம் சாப்பிடுறது.
இப்போ மனிதராக இருக்கக்கூடிய நாம் காலையில் சாப்பிட்றது மதியம் சாப்பிட்றது நைட்டு இப்படி அன்டைமில் மாறி 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 சாப்பிட்றதுனால கூட அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர்? வருமா டாக்டர்? வரும். ஆமாம் டாக்டர். வருமா டாக்டர்? சொல்லுங்க சார். ஆமாம். என்னடா சொல்ற கூலா இருங்க. என்ன டாக்டர் தானே? பிபி இருக்கா? இல்ல. மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? கூலா சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா. உட்காந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. ஆமா. இப்போ இவ்வளவு நேரம் நம்முடைய மருத்துவர் இவ்வளவு நேரம் நம்மளுடைய டாக்டர் ராமமூர்த்தி சொன்ன பேர் வெங்கடேசன். இவ்வளவு நேரம் நம்மளுடைய டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் ஷோவை இவ்வளவு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. பட் இவர் இதோட விடக்கூடாது. பிகாஸ் ஈஸி டாக்டர். ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொன்ன நீங்க அந்த வயிற்று வலி எப்படி போக்குவது அதே நீங்க சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவ் கேன் ரன் அவே இங்கிலீஷ் பேசாத உங்களுக்கு புனிமா போகும். என்ன கேள்வி? அது மட்டும் கேள்வி. அதான் சார், வயிற்று வலி எப்படி வரும்னு இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க. இப்போ வயிற்று வலி எப்படி போக்கலாம் அதை சொல்றேன். நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு கூடுதல் தகவல் மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கையில பயன்படுற ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. வெஜிடபிள்ஸுங்க. சாப்பிடும் பொழுது காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கிட்டு ரைஸை கம்மியாக சேர்க்கறதுனால கூட அந்த வயிற்று வலிக்கு போக்குறதுக்குண்டான வழிகள் நிறைய இருக்கா டாக்டர்? இருக்கு. சரிங்க. இன்னொன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரை வகைகள் இட் வில் பி மஸ்ட்டுங்க. வைட்டமின் A B C D E F இருக்கு. இப்போ இந்த கீரையெல்லாம் நீங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீரையை சாப்பிட்ற நேரத்தில் இந்த கீரையோட சத்துக்கள் நேராக போகுங்க. இந்த சிறுகுடல் பக்கம் பாருங்க சின்ன சின்ன நீர் குமிழிகள் மாதிரி சேர்ந்து அதனால வயிற்று வலி ஏற்படுத்தும். இந்த கீரை சத்துக்கள் போயிட்டு அதை கிளியர் பண்ணி அந்த மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? அதுக்கு இவ்வளோ பெரிய டெமோ காட்டணுமா? போக்க முடியுமா? ஆமா. ஓகே. உப்பை குறைச்சிக்கங்க, தண்ணி நிறைய குடிங்க, யோகா பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, சைக்கிளை பயன்படுத்துங்க, புளிப்பை குறைமா சாப்பிடுங்க, சாப்பாடே கம்மியா சாப்பிடுங்க, ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் பண்ணா கூட ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி போக்க முடியுமா டாக்டர்? ஆமா. சரி. இவ்வளவு நேரம் நம்முடைய மருத்துவர் முருகானந்தன் அவர்கள் இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப அழகாக எப்படி ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி வரும், அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களே, அந்த கெஸ்ட் கொஞ்சம் பேச ஓடுவன்ற ஒரு ஆங்கருக்கு தெரிய வேணாம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓ, இங்க சண்டையா? சாரி பாஸ். இல்ல இந்த மாதிரி இனோவேட்டிவா பண்ணுவோம் எப்பயாவது. ஓகே டாக்டர், எங்களுடைய கெஸ்ட்டுக்கும் வந்துட்டு ஏதோ பிரச்சனையா, ஸோ நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கா. அந்த சந்தேகங்களை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்றாங்க. மது நீங்க கேளுங்க. ஆமா டாக்டர், காலையில இருந்து ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. மயக்கமா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்கம்மா, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில லெமனை இது பண்ணிட்டு சாப்பிடுங்க. லைவ் கட் ஆயிடுச்சு, டாக்டர் கிட்ட தான் பேசணும். நாங்க டாக்டர் பேசினாலும் நான் தானே பேசுவேன். அப்பப்போ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ஆகுது. ஆகக்கூடாது. அது ஆகக்கூடாதுன்னு உங்ககிட்ட அதுதான் கேட்குறேன். சொல்றேன், ஆகக்கூடாது. யோ, அது ஆகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அது தெரியுதுல்ல, அப்படியே ஆகுதுல, அது ஆகக்கூடாதுல்ல. ஒரு விஷயம் தெரியலன்னா கேட்கலாம், அதான் தெரியும்ன்றியே. ஒரு பெரிய ஃபேனாக சொல்றேன். யூ கைஸ் were fabulous as usual and நிஜமா எங்க ஆங்கர் வேலைக்கு ஒரு பெரிய வெயிட் வச்சிருக்கீங்க. ஆள் மாறாட்டம் கான்செப்டுக்கு மிக பொருத்தமான ஆளுங்க இவங்க. நானாவது பரவாயில்ல, என்ன வந்து RACன்னு சொல்லி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல விட்டானுங்க. ஜட்ஜா இருந்து ஆங்கர் ஆமா, அவனை எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லி பிளாட்பாரத்தை விட்டுருக்காங்க. ஒன்னு ஜட்ஜ், ஒன்னு டைட்டில் வின்னர், ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் காம்போ? லெட்ஸ் வெல்கம் மாதவன் அண்ட் ஜெயச்சந்திரன். என் இனிய அன்பான தமிழ் ரசிகர்களே, உங்கள் பாசத்துக்குரிய, அதாவது ஒரு அருமையான ஒரு படத்தை பார்த்து ரசித்து அதை ருசித்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். என் கூட பாக்கியா வந்திருக்காப்புல. என்ன சொல்லுங்க? இல்லை, ரொம்ப நேரமாக அதை பற்றி சொல்ல முடியாது. நாம் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசலான்னு. அதவன் அவார்டை வாங்கிடுவான் போலயே. வாட் அ ஃபில்ம், வாட் அ ஃபீல். ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் அதோடு சேர்த்து
ஒரு காதல், அதில் ஒரு தம்பி, அதில் ஒரு நண்பன், ஒரு தோழன், அதில் ஒரு சதி, அது ஒரு வீதி. ஏங்க அப்ப அந்த படத்துல வர ஓப்பனிங்ல ஒரு குழந்தை கேரக்டர், அதுதான் நான் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த குழந்தையா பியூட்டிஃபுல். ஏன் நம்ம முத்துவை போடக்கூடாது சார்? ஏங்க அவரை போய் மஞ்சள் துணி மட்டும் சுத்தி ஒரு மாதிரியா இருக்காது? இல்ல கொஞ்சம் துணி கூட சுத்துங்க. சப்போஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பண்ணும்போ நான் ரஜினி கேரக்டரும் நீங்க மம்முட்டி கேரக்டரும் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அதுல இருந்து ஆரம்பிச்சு. ரெடி ரோல். ரமணா ஆஸ்பத்திரியில் இருக்கான். அச்சோ, ரமணா ஆஸ்பத்திரியா? என்னால இது நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அவனுக்கு 10 வயசு இருக்கும் போது ஸ்கூல்ல இருக்கான் நீங்க, 20 வயசுல காலேஜ்ல இருக்கான் நீங்க, இப்ப ரமணா ஆஸ்பத்திரியில. ரமணா ஆஸ்பத்திரியில் இருக்கான். அவன் என் கூட 10 வருஷமா இருக்கான். என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க? அவன் ஆஸ்பத்திரியில இருக்கான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்ப 10 வருஷம் உங்க கூட இருக்காங்கிறீங்க. நியாயமா நீங்க தான் ஆஸ்பத்திரியில இருக்கணும். ரமணா ஆஸ்பத்திரியில் இருக்கான். சரி, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ உயிரோட இருக்க மாட்டேன். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனான உயிரோட இருக்க மாட்டேன். நான் எப்படி உயிரோட இருக்க மாட்டேன் நீங்க? ஓகே. மிஸ்டர் தேவராஜன், உங்க ரமணா என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா தேவராஜன்? அவன் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது. அதைத்தாங்க நான் சொல்ல வர்றேன். அதான் கிடையாது. ரமணா ஆஸ்பத்திரியில் இருக்கான். அவன் என் கூட 10 வருஷமா. ஆமா, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன அடிச்சு கொண்டுருவீங்க, அதானே? போங்க. ஓகே. ஐயோ அம்மா, போலீஸ் என்ன அடி! ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ரமணா செஞ்சது சாப். சொல்லுங்க. ஏயா போலீஸ் என்ன அடிச்சதுக்கு ஏன் உனக்கு வாய் கோளுது? ஓகே. ஐயா ரமணா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தான், இப்ப இங்க வந்துட்டோம். சரியா? ஐயோ நீ செஞ்சது சரி, ரமணா செஞ்சதுதான் தப்பு. ரொம்ப பேசுறீங்க, நான் கிளம்புறேன். இனிமே நீ ஏன் கூட தான். வேணாங்க. நீ ஏன் கூட, என் நண்பனாக, என் தோழனாக, என் உயிர் சகோதரனை போல் என் தோழன் இருக்கிறாய். நீ என் தளபதி சூர்யா. கஷ்டப்பட்டு ரஜினி கிட்ட இருக்கேன், சூர்யா சந்தானமான்னு கேக்குறீங்க? இந்த படத்துல உன் கேரக்டர் சூர்யா. ஓகே. ஏன் இவ்வளவு கடகடன்னு போற? பாட்டு தான் ஸ்லோவா இருக்கும், மியூசிக் வேகமா இருக்கும். ஓகே, ரெடி. ஐ அம் ரெடி. இப்ப பாருங்க. காட்டுக்குயிலே மனசுக்குள்ளே பாட்டுக்கு என்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். இங்க நீங்க அந்த 2வது வரியை பாடுங்க. தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ உச்சத்திலே காட்டுக்குயில் மனசுக்குள்ளே அந்த சிட்டு. என்ன நீங்க பாட்டை படிங்கன்னா இப்பதான் சுத்தமான தமிழ்ல கவிதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பச்சை தமிழனா தமிழ்ல இங்க ஒரு கவிதை சொல்லக்கூடாதா? ஏங்க அதெல்லாம் சொல்லலாம், ஆனா அது இங்க நின்னு சொல்லக்கூடாது. உனக்கு முதல் வேலையா நாம இப்ப கலெக்டர் பார்க்க காமா. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. உன்னை லாக்அப்ல வச்சிருக்கணும். என்னைக்காவது என்ன பார்த்து நான் நல்லவன் சொல்லிருக்கியா? இன்னைக்குதான் முதல் இந்த முகத்தையே பார்க்குறேன். நீங்க நல்லவங்க, வீட்டில் இருக்கவங்க நல்லவங்க. உன் கூடலாம் நான் போய் பாட்டு பாடி தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு இதெல்லாம் பாண்டியன் அப்படியே ரோப்பில் இறக்கணும்னா வந்து பேசுறீங்களா? பேசி முடிச்சிங்களா? இந்த ஊரில் உங்களுக்குன்னு ஒரு நியாயம், உங்களுக்குன்னு ஒரு சட்டம். அடிதடி, நில மோசடி, கட்ட பஞ்சாயத்து, இது மட்டும் இல்லாமல் புருஷன் முன்னாடி சமாச்சாரம். ஒரு நிமிஷம் இருங்க தேவா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அடிதடி ஓகே, அந்த புருஷன் முன்னாடி சமாச்சாரத்துக்கு கூட என்ன கூட்டு போனா அதெல்லாம் பேசுற நேரமா இது? இல்ல அது இங்கதான் நான் பேசி ஆகணும். இதுக்கு இந்த இடத்துல பைசல் பண்றதுக்கு கரெக்ட் தான் சரியான ஆளு. கத்தோடியில் கத்தி முடிச்சிங்களா? பேசலாம், பேசி முடிச்சிங்களா? என்ன 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 தைரியம் இருந்தா இங்க தேவராஜ் மேல கை வைக்க பார்க்கலாம், மேல கைவிட பார்க்கலாம், மேல கைவிட பார்க்கலாம். அட்ரா அட்ரா அடிச்சு பாரு. ஐயோ என்ன எதுக்கு அடிச்சீங்க? அட்ரானா ஒன்னு அடின்னு சொல்லு. எதுக்கு தேவராஜ் அட்ரான்னு அவர் என்னத்துக்கு எடுத்து சுற்றுப்பார் தெரியும்ல? உங்க கூட போய் நான் பாட்டு பாடி தவிலை தட்டு தூக்கிட்டு தேவையான இதெல்லாம் வந்து. கரெக்ட் சார், உண்மையிலே நீங்க நல்லவங்க. அந்த ஆளு நான் அடிச்சிட்டேன்.
சந்தோஷம் சார். ஒரு கெஸ்ட் ரோல் தான். தேங்க்யூ. என்ன நடக்குது? நீ தனியா எங்கேயோ போய் பேசுற, யாரையோ சந்திக்கிற. தேவா, ஆ. நட்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நண்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு? சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்கு? நட்பு நண்பன்னா எதுவும் தெரியாம இவ்வளவு நாள் என் கூட இருந்தியா? வெளியே போடா. தேவா, அப்படி நான் அனுப்ப முடியாது. எதுவா இருந்தாலும் மனசுல பட்டத நேரா கேளு. டேய், உண்மையை சொல்லு. அந்த கலெக்டர் உன் தம்பியா? அது வந்து டேய், லைட்ல சொல்லு. அந்த கலெக்டர் உன் தம்பியா? இல்ல ஆமா. அப்ப அந்த எஸ்பி? அவர் என் தாய் மாமா. வெளியில இருந்த அந்த கான்ஸ்டபிள்? அவர் என் சித்தப்பா. அப்ப அந்த ஹோம் மினிஸ்டர்? அவர் வந்து அவர் எங்க பெரியப்பா. டேய், என்னடா சொல்ற? என்ன சொல்ற? அரசாங்கத்துல இருக்க எல்லாருமே உன் சொந்தக்காரங்களா இருந்துட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு நீ ஏன் கூட இருந்திருக்க? ஏன்? அது ஏன்? அட இல்ல. ஏன் சொல்லு சூர்யா. அட அவங்க எல்லாம் படிச்சவங்கப்பா. அவங்ககிட்ட போய் எப்படி வேலை கேட்கறது? நீ 4ஆம் கிளாஸ் ஃபெயில். அதனால தான் உங்ககிட்ட வந்து வேலை கேட்டேன். டக்குனு குடிச்சிட்டேன். பாத்தீங்களா என் சூர்யாவை? ஏயா, கலிவர்தன் பாட்டு போயிட்டு இருந்தா பாத்தியான்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சுட்டான். இப்போ என்ன பண்ண போறது? சூர்யா, அவனை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்? அந்த கலிவர்தனை நீ தான் சுடணும். ஓ, உனக்கு ரிஹர்சல் வேணும். நீ கலிவர்தனை எப்படி சுடுவ? சுட்டு காட்டுறா. இப்ப பாரு. ஏய், கலிவர்தா. என்னடா கலிவர்தா, கேப்ப வருதா, கூழ் வருதாங்கிற? இப்படியே போனா ஜெயில நமக்கு களிதாண்டா வரும். சுடுறா சீக்கிரம். கம் ஆன், ஷூட் ஹிம். கம் ஆன். எஸ். நீ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தயாராகணும். இந்த பக்கம். ஏய், சீக்கிரம் அவனை சுடு. கம் ஆன். ரெடி. ஏய் கலிவர்தா, சுடு. டேய், என் நண்பனையே கொன்னுட்டேல்ல. ஏய், சுடுடா. என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டேல்ல. டேய், என்னடா? என் தோழனை கொன்னுட்டேல்ல. கம் ஆன், ஷூட் ஹிம். டேய், 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 லைட் விட்டு வெளியே போறேன்டா. ஃப்ரேம்ல நிக்க. வா இங்க வா. ஏய், ஐயோ கலிவர்தா. ஐயா, அவன் என்ன சுட்டானே? நியாயமா உன்னை நான் சுட்டுருவேன். ஓடா எல்லாம் வெட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளும் போதே உன்னை சுட்டுருக்கோம். ஏண்டா இவ்வளோ வசனம் பேசுறியா? ஆம்புலன்ஸை கூப்பிடுறான். ரமணா ஆஸ்பத்திரியில் இருக்கான். ஐயோ போயா. ரமணா ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆகி நமக்கு சாத்துக்குடி போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நம்ம 2 பேரும் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். என்ன? ஆஸ்பத்திரிக்கு வந்து நான் உன் கூடயே இருக்கேன். ஆமா. இந்த தோல் என் தோழனோடய ஒட்டி இருக்கா. உன் கையை கொடு. என் இனிய தமிழ் மக்கள். ஏய், இரு டயலாக் சொல்லிடுறேன், அப்புறமா சொல்லலாம். இந்த நண்பர்கள், தோல் கொடுத்த தோழர்கள், ஐயோ, நகமும் சதையும் போல, மலையும் மேகமும் போல, நீரும் நிலமும் போல, சரக்கும் சைடிஷும் போல. இன்னுமா ஆடியன்ஸ் போல இவர்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள். இவர் தலை, நான் பதி. தலகள். தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான படங்களில் பட்டியலிட்டால் அதில் தளபதி வந்து மிக மிக முக்கியமான இடத்துல முன்னிலையில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோவனா. அதாவது ஒரு கான்செப்டில் வாய்ஸை மாற்றி ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ராவல் பண்ணலாம். எஸ். ஆனால் ஒரு 20 நிமிஷம் அதில் ஃபன்னும் கொடுத்து எமோஷனும் கொடுத்து அந்த வாய்ஸையும் மெயின்டைன் பண்ணி கான்செப்டை மாற்றி பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக பண்ணீங்க. சூப்பர். வெரி குட். நீங்க வந்து பாரதி ராஜா சார் அண்ட் பாக்யராஜ் சார் எடுக்கும்போது 2 பேருமே லைக் மகேஷ் ஜஸ்ட் செட் லெஜெண்ட்ஸ். அவங்களுடைய ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க தளபதி மாதிரி இன்னொரு கிளாசிக் ஃபிலிம்ல வைக்க போறீங்கன்னா அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரெஸ்பான்சிபிளா பண்ணணும். அதை டு த டீ பண்ணிட்டீங்க. பிக் ஹேட்ஸ் ஆஃப். சிரிச்சு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட், ஒரு ஹாப்பி மூட கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். 1000 கை மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை காமெடியன்ஸ் வந்தாலும் உங்களோட தனித்துவம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் பெஸ்ட் ஆள் மாறாட்டம். 2 பேரும் ரொம்ப மரியாதையாக எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் அதை நோட் பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ 2 பேரும் குரு சிஷ்யராக வேற பண்ணுறாங்களே, எங்கேயாவது வாடா போடான்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர். வெரி குட். வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து மக்களை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க. மீண்டும் ஒரு பலத்த கைத்தறல் ஆளுநர் ஜெயசன் 2 பேருக்கும். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஐயோ வாய்ஸ் மாறாட்டம். ஐயோ 5000 இன்கிரிமெண்ட்
நான் மைனா என்ன அதாவது வந்து காசு பணம் வந்துட்டா காக்கா கூட கலர் ஆயிடும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மைனா அப்படியே இருக்குதுப்பா. மாறவே இல்ல. அடிச்சு மூஞ்செல்லாம் ஒடிச்சிருவா, ஒழுங்கு வரைய ஓடி. சரி சரி ஓகே, சொல்ல வந்தது சொல்லிடுறேன். இதான் என் ஹவுஸ், ஸ்மால் ஹவுஸ். வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தோட்டக்காரன் கெட்டப் தான் சரியில்லை. போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போ. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? தோட்டக்காரன் மாதிரியா இருக்கு? இல்லைன்னா டெண்டுல்கர் மாதிரியா இருக்கு? ஆடு முகரையம்பா. நான் அங்க போயிட்டு வரேன் இருங்க. அங்க போயிடாத. அங்க இன்னும் பிச்சைக்காரன், அந்த காரன், பைத்தியக்காரன் நிறைய காரன் வச்சிருக்காங்க. அப்ப அங்க போலப்பா. மோசமான கேங்க. அப்ப அங்க போல இங்க இருக்கிறேன். ஜோக்ஸ் அபார்ட்மெண்ட். ஜோக்ஸ் அபார்ட்மெண்ட். ஜோக்ஸ் அபார்ட்மெண்ட். என்ன வீடுனே இப்ப அபார்ட்மெண்ட்ங்கற? அட ஏப்பா நீ கம்முனு இருப்பா. இந்த ஸ்மால் ஹவுஸ்க்கு 100 நாள் தங்கறதுக்கு ஒவ்வொரு செலிபிரிட்டி வராங்க. மேடம் நீங்களும் வரீங்களா 100 நாள்? நான் வந்த வரைக்கும் போதும். நானும் பார்த்துட்டேங்க. முதல் போட்டியாளர் வெல்கம் வெல்கம் வெல்கம். ஒரு நிமிஷம் இருங்க. மைனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடி, நீங்க எப்படி அழகா இருக்கீங்க? சூப்பருங்க. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, உங்க மேல விருப்பம் வரல. ஆனா எங்க போனாலும் ஹஸ்பண்ட் கூட கூட்டு வராங்க. அப்ப எப்படி சொல்ல முடியும்? அவங்க வீலாக் எடுத்துட்டே இருப்பாங்க. சூப்பர். எனிவே வெல்கம் 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 வெல்கம். சொல்லுங்க சார். வெல்கம் டு ஸ்மால் ஹவுஸ். இது வந்து என்ன மாதிரி வீடு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தம்பி சார் ஸ்மால் ஹவுஸ் கிடையாது சார், ஸ்மால் பாஸ் ஹவுஸ். ஸ்மால் பாஸ் ஹவுஸ். அதாவது தம்பி நான் சொல்றத அறாது எல்லாரும் தாங்க. வீடு பார்க்க வந்தவ கரெக்ட்டா உன் வீட சொல்றா, நீ ஒழுங்கா சொல்ல மாட்டற. அதாவது தம்பி நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதாவது தம்பி தம்பியா? ஆமா எத்தனை தம்பி? ஐயோ தம்பி நான் சும்மா சும்மா. இவரே இதையும் அறுபட்டு போனா அறுவை சிகிச்சை வன்முறையா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் a violence, it's a cure. அத நான் சொல்லிட்டு இருக்கேன். இவரே நீங்க கேட்க வேண்டாம், நான் கேட்பேன். நான் அசிசியமா கேட்பேன். ஏண்டா டேய், நான் தம்பின்னு ஒரே வார்த்தை சொன்னா அந்த படத்துல இருக்கிற எல்லா டயலாகும் சொல்லிட்டேன். சரி நடுவுல கேப் விட்டா கலாச்சிக்கலாம்னு பார்த்தா அது விட மாட்டேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியல சார். உள்ள போணும் 100 நாள் தங்கணும். உள்ள நிறைய கேம்லாம் வைப்பாங்க. அதுலலாம் ஜெயிச்சாதான் இறுதி சுற்று. ஓ இறுதி சுற்றா? மைனா என்ன இது? ஐயோ மதி இங்க பாரு. நான் ஒண்ணு என்ன சொன்னேன்? காலைல பாக்ஸிங் பிராக்டிஸ் ஒன்னு சொன்னா வெளில போய் மீன் வித்துட்டு இருக்கேன். கிலா என்ன இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்க? அந்த பக்கம் போ. அத பிராக்டிஸ்க்கு வந்துரு. ஓகே ஓகே. நான் சொல்றத கேளுப்பா. சொல்லுங்க ப்ளீஸ். அவனுக்கு அவன் மறந்துட்ட சார், மறந்து போறான். அதுதான்ப்பா. சார் படிக்கவே இல்லை சார் ஸ்கிரிப்ட். அப்புறம் எப்படி சார் மறப்பான்? படிச்சாதான் மறக்க முடியும். ஐயோ சார் இவன்ட்ட எதுவுமே பேச முடியாது சார். தம்பின்னு சொன்னா அந்த படத்தோட டயலாக் பேசுறான். சும்மா. இறுதி சுற்று சொன்னா அந்த படத்தோட டயலாக் பேசுறான். மதி ஏய் இருப்பா. மதி மதி தம்பி இப்ப நாம வந்துச்சா உனக்கு ஞாபகம் வந்துச்சா மதி? தம்பி உன்கிட்ட கெஞ்சி ஐயா இரியா உன்கிட்ட கெஞ்சி கேக்குற என்ன மதி? உள்ள போப்பா, டக்குனு போப்பா. உள்ள போப்பா. வேற எதுவும் வேணாப்பா. வந்து வரைக்கும் போப்பா. டக்குனு சார் அடுத்த கண்டஸ்டன்ட கூப்பிடலாமா? சார் அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சார்? அப்ப அடுத்த கண்டஸ்ட் பேரை மறந்துட்டு அதான் இப்ப இவ்வளவு எழுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மகேஷ் அண்ணா சொல்லுங்க சார். சத்தியமா சொல்றேன், போன சீசன் கலக்க போதார் 9ல நான் ஆங்கரா இருந்தேன், நீங்க ஜட்ஜா இருந்தீங்க. இப்போ நீங்க ஆங்கர் ஆயிட்டீங்க. தம்பி நீ கண்டஸ்டன்ட் ஆயிட்ட. அப்பா சரத்து அடுத்ததுல நான் கண்டஸ்டன்ட் ஆவேன், நீ ஆடியன்ஸ் கூட ஆயிடுவேன். சார் இந்த ஹவுஸ்ல வந்து நீங்க வந்து 100 நாள் வாழணும் சார். 100 நாளா? ஆமா சார். சார் 15 வருஷம் நான் கோமால இருந்துட்டு வந்திருக்கேன் சார். சார் நீங்க 15 வருஷம் கோமால இருக்கலாம் சார். 15 நாள் இந்த வீட்ல இருந்து பாருங்க சார். சார் 15 நாள் இருந்து பார்த்துட்டா 16வது நாள் என்ன சார் நடக்கும்? காரியம் நடக்கும். துக்க விசாரிச்சு நல்லா குஷ்டு போலாம். குஷ்டு எனக்கு ஒரு ரவுண்ட் கிடைக்குமா? அடுத்த ரவுண்ட் நம்ம போவோமான்னு தெரியல, ரவுண்ட் கிடைக்குமான்னு கேட்டுங்க. நான் போயிடுவேன். ஒன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. தம்பி உள்ள போய் பத்திரமா இருக்கணும் சரியா? கண்டிப்பா நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா சார். ஓகேப்பா உள்ள போயிட்டு நோ திருப்பி அவர் அனுப்புங்க. யாரு? ஃபுல் ஞாபகத்தோட அனுப்புங்க அவரை. ஓகே ஓகே. ஏதாவது வேணா தம்பி ஏதாவது வேணா பாத்துங்க. தம்பி ரெடியாப்பா? சார் இந்த வாய்ஸ் ஒரே ஒரு தடவை போட்டுக்கிறேன். ஈரோடு மகேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கமுத்தன தம்பி நல்லா இருக்கீங்களா? தம்பி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு நாளாச்சு பயலை பார்த்து.
தம்பி நீங்க நடிக்கிற எல்லா படமும் நான் பார்த்துருவேன் தம்பி. நீங்க ஏன் ஒரு கண்டஸ்டண்டா வந்தீங்க சொல்லுங்க. அதுவா தம்பி, அது எதுக்கு கூப்பிட்டாங்க? 100 நாள் தங்கணும். 100 நாள் தங்கணுமா? 100 நாள் இங்க இருக்கணும், பரவாயில்லையா? 100 நாள் இல்ல, உன்னைய வெட்டி போட்டு 5 வருஷம் ஜெயில கூட உட்காந்துருக்கேன். 100 நாள் இல்ல தம்பி, என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கிறீங்களா? என்ன வெட்டி போட்டா நான் எப்படியா பாத்துப்பேன்? ஐயோ, ஆத்தாடி. அதெல்லாம் ஏய் போப்பா, உள்ள போப்பா. ஒரு ராங்கா பேசுறீங்க, உள்ள போப்பா. நீ உள்ள போப்பா. ராங்கா எழுதி கொடுத்துட்டு நான் ராங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். போட்டு தள்ளிடுவேன். கும்மிடுவேன் கும்மி. சரி ஓகே, ஒரு பிரேக் எடுத்துப்போம். சரி ஓகே சார், நான் அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாரையும் சார், சந்திக்கிறேன். நீங்க விஜய் டிவில இருந்து பிரேக் எடுத்துக்கிறீங்களா? சிங்கமுத்து, என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த பையன் இருக்கானே கோமாளி, ஆமா. அவன் எதையோ நைட்ல கியாம் ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கா தம்பி. ஆமா, என்ன படம் கூப்பிடுவானே? ஏய் மிஸ்டர் கோமாளி. நான் இங்க தான் இருக்கேன். சாரி சார், நான் பார்க்கல சார். சார் என்ன சார் ஏதோ கியாமியா நோண்டிட்டு இருக்கீங்க? இப்பதான் அந்த பேக்ல இருந்து இந்த போன் எடுத்தேன். போனா? ஆமா சார். என்ன எவ்வளவு பெரிய போன்டா இது? எப்போ வாங்குன? சார் இது நான் சின்ன வயசுல இப்பதான் வாங்குனது. ஓ சின்ன வயசுல இப்பதான் வாங்குனது. என்னன்னா, ஓ இதுதான் கியாமியா சவுண்ட் வருதுன்றாங்களா? தம்பி இது என்னப்பா பாம்பு கேம்? இப்போ இந்த போன்ல இருந்து இந்த போனுக்கு வந்தாச்சு. இந்த போன்ல கேம் விளையாண்டா பேட்டரி தான் காலி ஆகும். ஆனா இந்த போன்ல கேம் விளையாண்டா வாழ்க்கையே காலி ஆயிடும். பாத்துக்கோங்க. நீ ஜெயிச்சிருவோப்பா, நீ ஃபைனல் போய்டுவோப்பா. எனக்கு தெரியும், நான் ஃபைனல் போயிடுவேன். உங்களை நினைச்சாதான். பண்ணி गाइस, இவர் ஃபைனல் போய்டுவாரு. ஆனா ஃபைனல்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். மது. ராஜ். பேபி. இந்த வாய்ஸ் காணாமலே போயிடுச்சு ராஜ், கொஞ்ச நேரமா. விட்டா நானே காணாம போயிருப்பேமா. இந்த மாதிரி ஆயிடுச்சுமா. பேபி. ரோபனா, as a mimicry artist-ஆ நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தீங்க பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பர். 2 பேருமே சரத் கடைசி பஞ்ச் சரியான பஞ்ச். இவன் ஃபைனலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். பேசாம அந்த கடைசி பஞ்ச முதல்லயே போட்டு கூட போயிருந்திருக்கோம். இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன் வந்துட்டு ஆள் மாறாட்டம் அப்படின்னு ஒரு ரவுண்ட் போட்டு படத்தை வந்து ஸ்கூப் பண்ணி கரெக்டா சொல்றேன். ஆமா கரெக்ட்டா. படத்தை என்ன பண்ணோம்? சரி, படத்தை வந்து வேற மாதிரி மாத்தி அதுல 2 ஆக்டரை கொண்டுட்டு வந்து வேற லெவல் வந்து என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து அவார்டு வாங்க? எவ்வளவுதான் நகைச்சுவைக்கு பண்ணாலும் இது வெறும் நகைச்சுவைக்காக மட்டும்தான் அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க, பாக்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சில பேர் பர்சனலா எடுத்துப்பாங்க. அதுக்காக நம்ம சொல்றோம். ஒவ்வொரு வாரமும் யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கறத நம்ம ஜட்ஜஸ் இனிமேல் சொல்ல போறாங்க. இந்த வாரம் 2 பேருக்கு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டீம் வந்து யாரு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணதுல ஆதவன் அண்ட் ஜெயச்சந்திரன். KAG டைல்ஸ் வழங்குகிற 5000 ரூபாய்க்கு அந்த gift voucher ஆதவன் மற்றும் ஜெயச்சந்திரன். அடுத்தது யாருக்கு போகுது பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான விருது? சதீஷ் ராஜவேலுது வந்து நல்ல அழகா இருந்தது. இருந்தாலும் நிறைய மெனக்கெடுத்து கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருந்ததுனால அமுதவான நண்டு பழனி பட்டாளத்துக்கு. காயலான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குகிற 5000 ரூபாய்க்கு அந்த gift voucher இந்த வாரம் அமுதவான நண்டு பழனி பட்டாளம். இந்த வாரம் நம்மளுடைய முதல் காம்படிஷன் ரவுண்ட்ல வந்து 4 பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கலக்கிட்டாங்க. சோ அடுத்த வாரம் வந்துட்டு என்ன ரவுண்ட் பார்க்க போறோம்னு தெரியாது, யார் யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஆனா காம்படிஷன் ஹெவியா இருக்கும், காமெடியும் ஹெவியா இருக்கும். எஸ், அந்த காமெடியை பார்க்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. until then bye from மகேஷ் அண்ணா and மைனா. இது உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன்ஸ் கோ பிரசன்ட் பை காயர் அண்ட் மேட்டர்ஸ் அண்ட் பில்லர்ஸ். பை பை. உங்கள் ஸ்டார் விஜய்.